யாருக்காவது ஸ்ட்ரோக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டல் போய் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக க்யூர் ஆயிரும். வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா யூடியூப்ஸ் இப்போ நான் சொல்கிறத வச்சுட்டோ, வேறு யாராவது சொல்கிறத வச்சுட்டோ, இப்போது நெட்டை படிச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பு. ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் யாருக்காவது ஸ்ட்ரோக் வருதுன்னா அதை 6 வழி இருக்குது. அந்த 6 வழியில் நம்ம அந்த ஸ்ட்ரோக்கை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற இதய துடிப்பு, இரகுலர் ஹார்ட் பீட்டு, அலட்சியம் நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ற இதய துடிப்பு கோளாறு அறிகுறிகள் இல்லாமலேயே இரத்த கட்டிகளை உருவாக்கி அவை நேரடியாக மூளைக்கு சென்று பக்கவாதத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் இதய துடிப்பு ஒழுங்கற்றதாக, படபடப்பாக அல்லது திடீரென வேகமாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். ஏஎஃப் இருப்பது கண்டறியப்பட்டால் உங்கள் பக்கவாத அபாயத்தை பொறுத்து இரத்தம் உறையாமல் தடுக்கும் மருந்துகள், ஆன்டிகோகுலன்ட்ஸ் தேவைப்படலாம். இரண்டாவது, உங்கள் இரத்த அழுத்தத்தை பிளட் ப்ரெஷர் 130/80க்கு கீழே வைத்திருங்கள். உயர் இரத்த அழுத்தம் ஹை பிபி என்பது பக்கவாதத்திற்கு முக்கியமான ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய அபாய காரணியாகும். பெரும்பாலும் இதற்கு எந்த அறிகுறியும் இருக்காது. சாதாரண பிபி 120/80 mmHgக்கு கீழ் தொடர்ந்து 130/80க்கு மேல் இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்யுங்கள். ஏற்கனவே பிபி மருந்து எடுத்து கொண்டிருந்தால் பொதுவாக இலக்கு 130/80 mmHgக்கு கீழ் இருக்க வேண்டும். உப்பின் அளவை குறையுங்கள். பலர் தாங்கள் நினைப்பதை விட அதிக அளவில் உப்பை உட்கொள்கிறார்கள். இது நேரடியாக இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. ஒரு நாளைக்கு 5 கிராம் சுமார் 1 டீஸ்பூன் உப்பிற்கு மேல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள், ஊறுகாய், சிப்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஹோட்டல் உணவுகள் ஆகியவற்றை குறைத்து கொள்ளுங்கள். 4. புகையிலை பொருட்களை முழுமையாக நிறுத்துங்கள். சிகரெட் போன்ற அனைத்து புகையிலை பொருட்களும் மூளையின் இரத்த நாளங்களை சேதப்படுத்துகின்றன. நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் அதை முழுமையாக நிறுத்துவது பக்கவாத அபாயத்தை குறைக்கும் மிக சிறந்த வழிகளில் ஒன்றாகும். மற்றவர்கள் புகைப்பிடிக்கும் புகையையும் செகண்ட் ஹாஃப் ஸ்மோக் தவிர்க்க வேண்டும். 5. அதிகமாக அசையுங்கள். நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதை தவிருங்கள். நான் தினமும் 1 முறை உடற்பயிற்சி செய்கிறேன், அது போதாதா? பதில் இல்லை. 1 முறை உடற்பயிற்சி செய்வது மட்டுமே நாள் முழுவதும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை முழுமையாக சரி செய்யாது. வாரத்திற்கு குறைந்த 150 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி அல்லது 75 நிமிடங்கள் தீவிர உடற்பயிற்சி செய்யுங்கள். அதோடு வாரத்தில் 2 நாட்கள் தசை வலிமை பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள். 6. உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுங்கள். என் இரத்த நாளங்களை பாதுகாக்க என்ன சாப்பிட வேண்டும் என்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. மெடிட்டேரியன் அல்லது டேஷ் டயட் போன்ற ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்கள். அதிகமாக சாப்பிட வேண்டியவை காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள், நட்ஸ், மீன். தவிர்க்க வேண்டியவை அதிகமாக பதப்படுத்தப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள், சர்க்கரை கலந்த பானங்கள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள். மேலும் மது அருந்துவதை கட்டுப்படுத்துங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள்.